ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கு அப்பளப்பூ கூட்டு பார்க்க போகிறோம். அதுக்காக 1 கப் வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் மித்ரன் ஃபுட்ஸோட மஞ்சளை நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதை அப்படியே வந்து குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 3 விசில் விட்டு நம்ம குக்கர்லேருந்து எடுத்துக்கிறோம். எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். மஞ்சளோட கலர் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டோம். எந்த அளவுக்கு நல்ல டார்க்காக இருக்குது தெரியுதா பார்த்தீங்களா உங்களுக்கு? நல்ல டார்க் எல்லோ கொடுத்துருக்கு. இது கூடவே ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இதில் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. சேர்த்தா கொஞ்சம் புளிப்புத்தன்மை உங்களுக்கு தெரியும். எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க தாராளமாக கொஞ்சம் லைட்டாக தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுடணும், இல்லைன்னா மிளகாத்தூள் ஒரே இடமா கெட்டியாக இருக்கும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இது கூடவே அதாவது ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க தோலை எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் சேர்த்துக்கிட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா மசிச்சு போடுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போடலாம். இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வந்து மசிச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொதிச்சுட்டே இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம், அப்பளத்தை இதில் போட்டுக்கிறோம். பொரிச்ச அப்பளம் ஒரு 4லேருந்து 5 அப்பளம். உங்களுக்கு அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா போட்ட உடனே கெட்டி ஆகிடும். அதனால் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கும் போது போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி இருக்கும் போது சேர்த்துக்கோங்க. இதில் நான் தேங்காய் போடலை. தேங்காய் போடணும் விருப்பம் இருக்கவங்க தாராளமாக சேர்த்து, ஆனால் தேங்காய் சேர்த்தா இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க சாப்பிடும்போது ஒரு மாதிரி நெஞ்சு குத்தும், அதனால் தேங்காய் போடலை. அதே மாதிரி இன்னொரு இதில் இதுக்கு தாளிப்பு கொடுக்குறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு அதிலே காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சோடனே அதை வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு அப்பளப்பூ கூட்டில் சேர்த்துக்கிறோம். இது பொரியணும். இதை நல்லா நம்ம சேர்த்துட்டோம். ரொம்ப ஒரு டேஸ்டான, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு காரக்குழம்பு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார் அந்த மாதிரி இருக்கிறத விட ஒரு காரக்குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு டேஸ்டியான உருளைக்கிழங்குனே தாராளமாக சொல்லலாம். வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து மித்ரன் ஃபுட்ஸோட முருங்கைக்கீரை பொடியில் வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்